வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுக்கும் இடையே சந்திப்பு. அரசு அலுவலகங்களின் அறிவிப்புகள் குறித்து கட்டாயமாகும் சட்டம். அர்ச்சுனா எம்பியின் ஆபத்தான சாகசம். பிரதமருக்கு பரந்த முறைப்பாடு. யாழில் 25,000 கொடுப்பனவு விவகாரம். அரசு அதிபரின் அவசர கடிதம். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாளுக்கு நாள் உயர்வடையும் பலி எண்ணிக்கை. பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல். அரச ஊழியர்களுக்கு சிறப்பு கொடுப்பனவை கோரும் ஐக்கிய தேசிய கட்சி. ஆடம்பரங்களை தவிர்த்து அர்த்தமுள்ள வகையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுங்கள். யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர். அனர்த்த பேரழிவுகளுக்கு மத்தியில் தமிழர் நிலங்களை அபகரிக்க முயற்சி. படுபாதக செயல் என்கிறார் ரவிகரன். 6 இடைத்தங்கல் முகாம்கள் மட்டுமே இயங்கும் நிலையில். பொருட்களின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்கள். நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு அமைப்பு வலியுறுத்து. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையே யாழ்ப்பாணத்தில் இன்று சந்திப்பு நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது. தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர்களான செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், முருகேசு சந்திரகுமார், C ரவீந்திரா, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச் செயலாளர் நாவண்ணா இரத்னலிங்கம் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் இலங்கை தமிழரசு கட்சியினரும் சேர்ந்து ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம். தற்போதைய சூழலில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை எப்படி நாங்கள் அதுக்கு எப்படி முகம் கொடுப்பது, முக்கியமான என்ன விஷயங்களில் நாங்கள் சேர்ந்து செயல்படுவது என்பது குறித்து நீண்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதில் 2 முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மாகாண சபை தேர்தல்கள் காலவரையறை இல்லாமல் நடத்தப்படாமல் பிற்போடப்பட்டு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் அதிகார பகிர்வை கோரி நிற்கிற நாங்கள் அதை அப்படியாக விட்டு கொண்டு போக முடியாது. ஆகையினால் மிக விரைவில் மாகாணங்களால் தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரங்கள் அவர்களுடைய கையிலே போய் சேர வேண்டும். அதற்காக மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக ஒரு தீர்மானமாக இருக்கின்றோம். இது நாங்கள் தரப்பினரும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற விடயம்தான். ஆனால் சேர்ந்து அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம். இரண்டாவதாக, தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புகள் என்ற ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம். இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஏற்கனவே திரு சுமந்திரன் அவர்கள் கூறியது போல இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள், தமிழ் மக்களுக்கான கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் திட்டமிட்டு கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செய்வதனூடாகத்தான் தமிழ் மக்களினுடைய இருப்பை பாதுகாத்து அவர்களது கைகளில் அதிகாரங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம்.
ஆகவே அந்த அடிப்படையில் முதலாவதாக கடந்த பல காலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதும் அது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலும் சரி, அதே போல தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நாங்கள் முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். அது தொடர்பாக தொடர்ந்து கலந்துரையாடி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான விடயத்தை நாங்கள் முன்வைப்பதாகவும் யோசித்திருக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் கூட அவர்கள் வெறுமனே வாயளவில் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களை அவர்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும். அதனை விடுத்து தங்களுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக தாங்கள் விரும்பியவாறு செயற்படுவது என்பது ஒரு ஏற்புடைய விடயம் அல்ல. ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதற்கு பொது விடயங்களில் முக்கியமாக நாங்கள் ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதாக தீர்மானித்திருக்கிறோம். ஏனைய இப்போ எங்களுடன் பேச முற்படுகின்ற ஏனைய தரப்புகளுடனும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கும் ஆர்வமாக இருக்கின்றோம். இதில் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட சம்பந்தமாக ஏதாவது பேசப்பட்டது? முதலாவது தேர்தலை வைக்க சொல்லி நாங்கள் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நோக்கம். என்று சொன்னால் தேர்தல் வருமோ வராது என்பது தெரியாது. ஆகவே தேர்தலை வைக்குமாறு அழுத்தம் தமிழ் மக்கள் சார்பாக, ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் சார்பாக தேர்தலை வைக்கும்படி அழுத்தம் கொடுப்பதும், இன்று கூட நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்பது 2026ஆம் ஆண்டு இயன்றவரை விரைவில் தேர்தலை வையுங்கள், மாகாண சபைக்கான தேர்தலை வையுங்கள் என்பதன் முடிவு கோரிக்கை. அவ்வாறு தேர்தல் ஒன்று அமைந்தால் நீங்கள் தேர்தல் வருகிற பொழுது பார்த்துக்கொள்ளுங்கள். கஜேந்திரகுமாருடனான அவரும் எங்களோட வந்து நாங்கள் அவரோட பேசுவதற்கு ஏற்கனவே தமிழிசை கட்சி அவருக்கும் ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் முன் வந்தால் நிச்சயமாக அவர்களுடன் பேசுவார்கள். நாங்கள் ஏற்கனவே அவருடன் பேசியிருக்கோம். அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களினால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள், கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டுமென உள்நாட்டலுவல்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய அதிதீவிர வானிலை காலப்பகுதியிலும் தனி சிங்கள மொழியில் மாத்திரமே அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களின் அறிவித்தல்கள் அனுப்பப்படுகின்றமை தொடர்பில் வினவிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் மும்மொழி கொள்கையை பின்பற்றுமாறு அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனினும் கடந்த நாட்களில் அதனை பின்பற்றி இருக்கவில்லை என்றால் அது குறித்து ஆராய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்தல் விடுத்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அதற்கமைய நாளை முதல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தாம் பணிப்புரை விடுப்பதாகவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது அதனை காணொலியாக பதிவு செய்கின்ற காணொளி அவரது சமூக ஊடகங்களிலும் ஏனைய சமூக ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போது அவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் தானே காணொளி பதிவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது. இது வீதியில் செல்கின்ற ஏனையவர்களுக்கும் அச்சத்தினை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே அமைகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கைத்தொலைபேசியில் உரையாடுவதோ கைத்தொலைபேசியை பாவனை செய்வதோ தண்டனைக்குரிய குற்றம் என்பதுடன் அது ஆபத்தான சாரத்தியமாகவே கருதப்படும். இது இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதியொருவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் வீதியில் மோட்டார் சைக்கிளை செலுத்துவது விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இதுகுறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய, போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் ஆகியோரது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 25,000 ரூபாய் கொடுப்பனவிற்கு தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும் தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிபார்சு செய்யப்பட்டிருந்தாலும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திலுள்ள பிரதேச செயலாளர்களுக்கு நேற்று அனுப்பிய கடிதத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, யாழ்ப்பாண மாவட்டம் 2025 11ஆம் மாதம் 21ஆம் திகதி முதல் ஏற்பட்ட பரவலான பேரழிவின் காரணமாக சேதமடைந்த வீடுகளை மறுசீரமைக்க ரூபாய் 25,000 உதவித்தொகை வழங்குதல்
மேற்படி விடயம் தொடர்பாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தின் பிரகாரம் விடயம் 2 குறிப்பிடப்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட வீட்டை வசிப்பதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்கும் துப்புரவு பணிவுகளை மேற்கொள்வதற்கும் வீட்டு உபகரணங்களை மீட்டெடுப்பதற்கும் சமூக பொருளாதார அதிர்ச்சிகளை நிர்வகிப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ரூபா 25,000 உதவித்தொகையை உடனடியாக வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தில் விடயம் ஒன்றில் குறிப்பிடப்பட்ட 2025 11ஆம் மாதம் 21ஆம் திகதி முதல் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக முற்றிலும் சேதமடைந்த வீடுகள், பகுதி சேதமடைந்த வீடுகள், வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் ரூபா 25,000 உதவித்தொகையினை பெறுவதற்கு தகுதியானது என்ற விடயம் தொடர்பிலும் தங்களது கவனம் ஈர்க்கப்படுகின்றது. வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபா 25,000 கொடுப்பனவு வழங்குதல் தொடர்பாக மேற்குறித்த 2 கடிதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் தங்களது பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அனைத்து கிராம அலுவலர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தருக்கு சரியான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டியது தங்களது கடமையாகும். எனவே உலருணவு நிவாரணம் மற்றும் 25,000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுவதுடன் குறித்த அலுவலர்களை அழைத்து சரியான தெளிவூட்டினை வழங்கி ரூபா 25,000 கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவர்களின் பெயர் பட்டியலை இற்றைப்படுத்தி உறுதி செய்து கிராம அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் பிரதேச செயலகத்தின் தமிழ் மொழியில் காட்சிப்படுத்தி அதன் மென்பிரதியினை மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேற்படி வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்பில் தாங்களும் தங்களது உத்தியோகத்தர்களும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் சேவைகளை பாராட்டி நிற்கின்றனர் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சரியான திகதி நாளை கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,00,000க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு காரணமாக இறந்த பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரங்கள் இன்னும் பெறப்படவில்லை. பல மாணவர்களின் அனைத்து பாடசாலை புத்தகங்கள், பைகள் மற்றும் காலணிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை, அனுராதபுரம், புலனறுவை, கண்டி மற்றும் பிற பகுதிகளில் சேதமடைந்த அனைத்து பாடசாலைகளும் தற்போது பழுது பார்க்கப்பட்டு வருவதாகவும் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சரியான திகதி நாளை கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களின் மன நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நாட்டில் 2,70,000க்கும் மேற்பட்ட பாடசாலை குழந்தைகள் நித்வா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 25 மாவட்டங்களையும் பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை 627 உயர்ந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 190 பேர் இதுவரை காணவில்லை எனவும் 6,11,530 குடும்பங்களைச் சேர்ந்த 21,79,138 பேர் மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் 232 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேரும், மதுரை மாவட்டத்தில் 90 பேரும், குருநாகலில் 61 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 32 பேரும், புத்தளத்தில் 35 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 28 பேரும் உயிரிழந்துள்ளனர். 27,663 குடும்பங்களைச் சேர்ந்த 89,857 நபர்கள் இன்னும் தங்குமிடங்களில் தங்கியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு, குறிப்பாக கள அலுவலர்களுக்கு சிறப்பு கொடுப்பனவு வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். பேரிடர் காலத்தில் இது முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட கிராம சேவை பிரிவுகளுக்கான நிவாரண நடவடிக்கைகளை அறிவித்தல், 6 மாதங்களுக்கு வணிகங்களுக்கு வட்டியில்லா வங்கிக் கடன்கள் மற்றும் குத்தகை சலுகைகளை வழங்குதல், பகுதிகளவு சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீட்டை தீர்மானித்தல் என்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்துள்ளார். அத்துடன் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச இழப்பீடு வரம்புகளை நிர்ணயித்தல், சேதமடைந்த வீட்டு சுவர்களை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு சதுர அடிக்கு ஏற்ப நிதியுதவி வழங்குதல்,
மற்றும் பயிர் சேதத்துக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்துள்ளார். இலங்கையில் பாரிய இயற்கை அனர்த்தம் நிகழ்ந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டும் உள்ள நிலையில் இந்த சூழலை பயன்படுத்தி முல்லைத்தீவு கொக்குழாய் வடக்கு பகுதியில் பாரிய நில அபகரிப்பு முயற்சி ஒன்று இடம்பெற்றிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொக்குழாய் பகுதியில் நில அபகரிப்பு முயற்சி நடப்பதாக மக்கள் எமக்கு முறையிட்டனர். அந்த சமயம் நான் மாவட்டத்தில் இல்லாத நிலையில் பிரதேச செயலக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்து கூறியிருந்தேன். அவர்கள் உடனடியாக செயற்பட்டனர். பின்னர் நான் மாவட்டத்திற்கு திரும்பிய பின்னர் நேரடியாக கொக்குழாய் வடக்கு பகுதிக்கு சென்றிருந்த போது பொதுமக்களும் என்னுடன் வந்திருந்தனர். சுமார் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட தமிழ் மக்களின் சிறுதானிய பயிர்ச்செய்கை காணியை எல்லையிட்டு அபகரிக்க முயன்றுள்ளனர். அங்கு பிரசன்னமாக இருந்த பிரதேச செயலக அதிகாரிகளிடம் மக்களும் நானும் இணைந்து இந்த நில அபகரிப்பு முயற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதுடன், நிறுத்த தவறினால் நாங்கள் நிறுத்துவோம் என்பதை தெரிவித்தோம். அவர்கள் தாங்களே நடவடிக்கை எடுப்பதாக கூறியதுடன் அந்த அபகரிப்பு முயற்சிக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. ஆக நாடு வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு என அனர்த்தங்களால் அழிவுகளை சந்தித்திருக்கும் நிலையில் அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி நிலங்களை அபகரிக்க முயற்சிகள் நடக்கின்றது. இத்தனைக்கும் அந்த நிலம் தமிழ் மக்களுக்கு சிறுதானிய பயிர்ச்செய்கைக்காக வழங்கப்பட்டிருந்த காணிகள். இந்த காணிகளை வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் ஆக்கிரமித்துள்ளதுடன் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்குள் நுழைய முடியாதபடி தடுத்துள்ள மேற்படி திணைக்களங்கள் மீறி நுழைந்தால் வழக்கு தாக்கல் செய்து உரிமையாளர்களையே கைது செய்யும் நிலையில் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை அபகரிப்பதற்கு எல்லைகளை அமைத்தவர்களே கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. இவ்வாறான நிலை கடந்த காலங்களில் மட்டுமல்ல, இன்றளவும் உள்ளது என்ற உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திணைக்களங்களுக்கு தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிக்க எல்லையற்ற சுதந்திரத்தை அத்தனை அரசாங்கங்களும் வழங்கியுள்ளன. மறுபக்கம் இந்த அபகரிப்பு முயற்சிக்கு இராணுவமும் உடந்து என மக்கள் கூறுகின்றனர். இந்த அபகரிப்பாளர்கள் கொக்குழாய் முகத்துவாரம் பகுதியில் தமிழ் மக்களின் நிலங்களில் பருவகால தொழிலுக்காக வந்து தங்கி பின்னர் அந்த நிலங்களை அபகரித்து வைத்திருப்பவர்கள். இவர்கள் 1982ஆம் ஆண்டில் பருவகால தொழிலுக்காக குடியேற்றப்பட்டவர்கள் என வர்த்தமானி அறிவிப்பே உள்ளது. அவர்கள்தான் இப்போது அருகிலுள்ள தமிழ் மக்களின் காணிகளையும் அபகரிக்க துடிக்கின்றார்கள். அவர்களுக்கு முல்லைத்தீவில் ஆக்கிரமித்த காணிகள் மட்டுமல்லாமல் தெற்கிலும் காணிகள் உள்ளன. ஆக அரசாங்கங்கள் மாறினாலும் நில அபகரிப்பு சதித்திட்டத்தில் மாற்றமில்லை. அதிலும் கேவலமான நிலை என்னவென்றால், நாட்டில் ஒரு அனர்த்தம் நடந்து மக்கள் அந்தரிக்கும் போது அதனை சாதகமாக பயன்படுத்தி நிலத்தை அபகரிக்க அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஜாழ் மாவட்டத்தில் அனர்த்த நிலைமைகளின் போது மக்களை தங்க வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த 53 இடைத்தங்கல் முகாம்கள் மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் தெரிவித்துள்ளார். தற்போது 6 முகாம்களில் மட்டுமே மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் மொத்தமாக 59 முகாம்கள் இயக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பகுதி மூடப்பட்டுள்ளது. தென்மராட்சி பிரதேசத்தில் மட்டுமே 6 முகாம்கள் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும், குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கியுள்ள வெள்ளம் வடிந்த பின்னர் மக்கள் தம் இருப்பிடங்களுக்கு திரும்புவர் என மாவட்ட செயலாளர் கூறியுள்ளார். அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை மனதில் கொண்டவர்களாக வருகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை அமைதியுடனும் அர்த்தமுள்ள வகையிலும் கொண்டாடுமாறு யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் கிறிஸ்தவ மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். பொருத்தமற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து பாலஞ்சேசு கொண்டு வந்த அமைதி, விடுதலை ஆகிய நற்செய்திகளை மக்களுக்கு அறிவித்து துன்புறும் மக்களோடு ஒன்றிணைந்த உள்ளங்களோடு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுமாறு குறுமுதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார். பேரிடருக்கு பின்னரான சூழலில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடைந்து வருவதனால் அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போது தேங்காயின் விலை 250 ரூபாவாக உள்ளது. வெள்ள பேரிடர் தென்னை மரங்களை பாதித்து விட்டதா என்ற கேள்வி எமக்கு உள்ளது. தெங்கு அபிவிருத்தி சபை உள்ளது. தேங்காயின் விலையை அதிகரித்து சந்தைப்படுத்தும் தரப்பினர் தமது பைகளை நிரப்பிக் கொண்டு செல்கின்றார்கள். அவர்களின் மோசடியான லாபமீட்டலுக்கு தெங்கு அதிகார சபையும் துணை போகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. அதேபோன்று இறைச்சி வகைகளின் விலைகள் உயர்ந்துள்ளன. கோழிப்பண்ணைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நுகர்வோரின் தேவைக்கேற்ப இறைச்சி, முட்டை உள்ளிட்டவற்றை வழங்க முடியவில்லை. இதனால் முட்டையொன்றின் விலை 45 ரூபாவாகிவிட்டது.
தற்போதைய சூழலில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக குறைந்த நிறையுணவு முட்டை மட்டும்தான். அதன் விலையை அதிகரித்தால் அவர்கள் எவ்வாறு சமாளிப்பார்கள்? இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்தபோது நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம். அதன் விளைவால் தான் இலங்கையின் பண்ணையில் விருத்தி ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தான் முட்டையை 20 ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கான சூழல் உருவானது. ஆனால் தற்போது பேரிடரால் பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரும் எண்ணிக்கையிலான கோழிகள் அழிவடைந்துள்ளன. எனவே குறைந்தபட்சம் முட்டையின் விலையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். இந்த விலையேற்றத்தை எதிர்க்க நாங்கள் அமைதியான முறையில் முன்னெடுக்கும் எந்தவொரு பரப்புரைக்கும் பங்கம் விளைவித்தால் அதற்கு ஆளும் தரப்பே பொறுப்பு கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.